ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுமிதா கௌதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா தலை தீபாவளிக்காக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்பவே ஜாலியாக எல்லோரும் சாப்பிட்டு எடுத்து அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்தவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கேட்குறாங்க, என்ன மாயா அந்த வாளியில் என்ன வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் குலோப்ஜாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்லவும், இதை கேட்டதுமே கௌதம் கேட்குறாங்க, மாயா உனக்கு சமையலாம் பண்ண தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் குலோப்ஜாம் மட்டும் நான் செய்தேன் பத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே பரவாயில்லையே என் தங்கச்சி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காள் அப்படிங்கும்போது, உடனே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு தூக்குவாளி எடுத்து காட்டுறாங்க. அப்போ ரேணுகாவும் அவங்க கணவரும் சொல்கிறாங்க, இந்த தூக்குவாளி மேல் வீட்டில் உள்ளது மாதிரிக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கவும், உடனே ஜீவா சொல்கிறாங்க, நீங்கள் என் பொண்டாட்டி சந்தேகப்படுறத பார்த்தாக்கி என்னமோ மேல் வீட்டு மாமி குலோப்ஜாம் பாட் செய்து கொடுத்த மாதிரிக்கும் அதுவும் என் பொண்டாட்டி தான் செய்தான்னு சொன்ன மாதிரிக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கவும், ஓஹோ அப்போ இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு மதுமிதா சிரிக்கவும், சும்மா இருக்கா என் பொண்டாட்டி பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுமே அவங்க வெத்தலை பாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ ரேணுகா சொல்கிறாங்க, எல்லாரும் வெத்தலை சாப்பிடுங்க, யார் நாக்கு செவக்குதோ அவங்க தான் அவங்க மனைவி மேலே ரொம்ப பிரிய வச்சிருக்கிறதா அர்த்தம். அது மாதிரிக்கு பொண்ணுங்க போட்டாக்கி அவங்க புருஷ மேலே பிரிய வச்சிருக்கதா அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே எல்லாருமே வெத்தலை போடுதாங்க. அப்போ பார்த்தோம்னா கௌதமோட நாக்கு ரொம்பவே செவந்திருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, மாயா நீ ஜீவாவை பற்றி சொல்லணும், ஜீவா நீ மாயாவை பற்றி சொல்லணும். அதே மாதிரிக்கு தான் கௌதமிட்டே மதுமிதாவிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஸ்டின் கேட்போம், அதுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்படி மாயா கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது மாயாவுக்கு ஜீவா பற்றின எதுவுமே தெரியல, தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜீவா கிட்ட மாயாவை பற்றி கேட்கும்போது மாயாவை பற்றின எல்லாமே ரைட்டாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தோம்னா மதுமிதா கிட்ட கௌதமை பற்றின விஷயத்த கேட்கும்போது மதுமிதா எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கௌதம் கிட்ட மதுமிதா பற்றின விஷயத்த கேட்கும்போது கௌதமுக்கு எதுவுமே தெரியல. அப்போ உடனே கௌதம் ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அப்போ ஆதித்தி சொல்கிறாங்க, நம்ம பட்டாசு போடலாமா வாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே போயிருந்தாங்க. ஆனால் கௌதம் மட்டும் சோகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மதுமிதா கேட்குறாங்க, என்ன கௌதம் என்னாச்சு, எதுக்காக சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மது என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனால் உங்களை பற்றின எந்த விஷயமும் எனக்கு தெரியலையே, அதை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்கள் கூட இருந்தாலும் உங்களை பற்றி நான் எதுவுமே நான் தெரிஞ்சு வச்சுக்கிடல அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம், இதை நினச்சி நீங்கள் சோகமாக இருக்காதீங்க, வாங்க நம்ம பட்டாசுலாம் போட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதித்தி மாயா ஜீவா எல்லாரும் பட்டாசு போட்டுட்டு இருக்கிறாங்க. மதுமிதாவும் கௌதமும் கூட இருந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கூட சந்தோஷம் இருக்கிறாங்க. அப்போ கிரணை தான் காட்டுறாங்க. கிரண் உடனே என்ன பட்டாசு போட்டுட்டு இருக்கிறீங்களா, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்ணை எடுத்து காட்டுறாங்க. என்ன பயந்துராதீங்க, இது விளையாட்டு கண்ணு தான், என்ன மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு வரும் என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதாவது பட்டாசுலாம் போட்டுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் தேவையில்லாமல் வம்புத்தனமாக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கௌதம் முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மதுமிதாவுக்கும் ஒன்றும் புரியல, இவன் ஏன் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்மளை வம்பு இழுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ மாயா ஜீவா அவங்ககிட்ட சண்டைக்காக போகிறாங்க. அப்போ மதுமிதா தடுக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க கிரண்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க, ஏன் நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் வம்பு இழுத்துட்டு இருக்க அப்படிங்கும்போது, நான் என்ன வம்பு இழுத்துட்டு இருக்கிறேன், நான் ஜாலியாக தானே பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், என்ன மாப்பிள்ளை கன் வேணுமா, என்னதை பார்த்துட்டு பயந்துட்டியா என்ன, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் விளையாட்டு கண்ணு தான் அப்படின்னு சொல்லி கிரண் சொல்லிட்டு இருக்கவும், உடனே கௌதம் தான் காட்டுறாங்க. கௌதம் சந்தோஷ்கிட்ட அதை போய் எடுத்துட்டு வா அப்படிங்கவும், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அங்கே போகிறாங்க. போயிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே கௌதம் கிட்ட கொடுக்கவும், கௌதம் பார்த்தோம்னா அந்த பேக்குக்குள்ளே இருந்து ஒரு கன் எடுக்கிறாங்க. ஓஹோ என்ன மாப்பிள்ள நீயும் விளையாட்டு கன்னு தீபாவளிக்காக வாங்கி வச்சுட்டியா என்ன அப்படின்னு சொல்லும் போது, நீ நினைக்கிற மாதிரிக்கு இது விளையாட்டு கன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தோம்னா அதில் உண்மையானதான் இருக்குது. இதை பார்த்ததுமே கிரண் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மதுமிதாவுக்கும் ஒன்றும் புரியல, குடும்பத்தில் அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கௌதம் உண்மையானதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கிரண் பார்த்தோம்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ நேரம் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற, உனக்கு தைரியம் இருந்தால் என் முன்னாடி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேல, இப்போ பேசு அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்லவும், இதை பற்றி சந்தோஷம் சொல்கிறாங்க, நீ கௌதமை யாரை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீ வம்பு தானே இழுத்துக்கிட்டு இருந்த, இப்போ தெரியுதா கௌதம் யாருன்னு சொல்லிக்கிட்டு நீ விளையாட்டு தானே வச்சுட்டு இருந்த, அவன் உண்மையானதான் வச்சுட்டு இருக்கான் பாரு, இப்போ நீ பேசுற அப்படின்னு சொல்லும் போது உடனே கிரண் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ
நீ என்ன ஒன்றும் பண்ணிடுறது அப்படிங்கும்போது இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவைதானா, நான் தான் அவங்ககிட்ட வம்பு இழுக்காதுன்னு சொன்னோம்ல, என்ன இருந்தாலும் சரி தான், அவன் பெரிய இடத்துல உள்ளவன், அவங்ககிட்ட போய் நீ மோதலாமா, அவன் என்ன இருந்தாலும் பெரிய இடம் தான், நீ அவங்ககிட்ட போய் மோதுறதை இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ கௌதம் சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ நேரம் வாய்ச்சாவடால் பண்ணிட்டு இருந்த, இப்போ என்ன பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை முன்னாடி வாரியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ மதுமிதா வந்து கௌதமை தடுக்கிறதுக்காக போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு கௌதம் வந்து மதுமிதா கிட்ட சொல்லும் போது அப்போ சந்தோஷம் சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் எதுக்காக வந்து கௌதமை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, அவன் விளையாட்டை அவன் ஆரம்பிக்கிட்டோம், அப்போ தான் அவனுக்குலாம் தெரியும் கௌதம் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இந்த மாதிரிக்கு தான் வந்து இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.